அதிமுக கிட்ட ஒரே ஒரு கேள்வியை நாம வந்து முன் வைக்கலாம். காங்கிரஸ் கட்சியுடைய மேலிடம் கீழிடம், கீழ இருந்து கவுன்சிலர்ல இருந்து என்ன மாநில தேசிய எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் இல்லைங்க, அத்தனை தலைவர்களுமே கேட்டுக்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆட்சி ஆளுகிற பொழுது எங்ககிட்ட 3 மந்திரி பதவி 6 மந்திரி பதவி கேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்த திமுகவே 50 வருஷமா அவங்க கூட சேர்ந்து உதவியாளர் நாங்கள் வேலை செய்யறோம், எங்களுக்கு வந்து மந்திரி பதவியை கொடுக்காம இருக்கீங்களே, இது நியாயமா அப்படிங்கிற கேள்விய செல்வ பெருந்தகை கூட அத்தனை பேருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லையா? செல்வ பெருந்தகை சொல்றாரு, எங்க கட்சிக்காரங்க எல்லாம் கேட்கிறாங்க, அந்த கருத்தியில நான் மேலிடத்துக்கு சொல்றேன், மேலிடம் முடிவெடுக்கும் சொல்றாரு. அப்படின்னா அர்த்தம், தமிழ்நாட்டுல அரசியல் அதிகாரம் வந்து ஒரு தேசிய கட்சிக்கு, மாநில கட்சிகள்ல வந்து அன்புமணி அரசியல் அதிகாரம் கேட்கிறாரு, அது வேற விஷயம். அன்புமணி உள்ளூர்ல இருந்து என்னுடைய உரிமையை கொடுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. திருமாவளவனும் எங்களுக்கான உரிமையை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. 30 தொகுதிகளுக்கு தகுதியான எங்களுக்கு ஒரே ஒரு மந்திரி பதவி கொடுத்து கடைசி வரைக்குமே எங்களை வந்து ஏமாற்றி கொண்டே இருக்கிறீங்களே அப்படின்னு வந்து ஆளுகின்ற அரசை பார்த்து கேட்கிறார்கள். அப்புறம் போர்வையை பார்த்து காதில் வச்சு இந்த குளிருக்கு வந்து காதில் 2 மாட்டுவாங்க இல்லையா, அதை இறுக்கமா மாட்டிடுவாங்க. கூட்டணி அப்போ 1 மாசம் பேசுவாங்க, கூட்டணி முடிஞ்சு அரசாட்சி வந்தோடனே என்ன செய்வாங்க, காதுகளில் வந்து சவுண்ட் ப்ரூஃப் போட்டுக்குவாங்க. அதனால வந்து இவங்க வந்து நம்மளும் கத்தி கத்தி பார்த்துட்டோம் கேட்கல. ஆனா தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவும் மாநிலங்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்துருக்கு, காங்கிரஸும் மந்திரி பதவி கொடுத்துருக்குது. அப்ப காங்கிரஸ் வந்து எத்தனை நாளைக்கு தான் வந்து கூட்டணி கூட்டணி அப்படின்னா வந்து அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு எந்த வித அதிகாரம் இல்லாத கட்சியாவே வந்து ஒரு தேசிய கட்சி இருந்துச்சுன்னா கழுதை தெரிஞ்சு கட்டறிம்பான கதையா சொல்லுவாங்களே, அது மாதிரி வந்து 65 தொகுதி 80 தொகுதின்னு இருந்த நாங்கள் 20க்கும் 10க்கும் வந்து நிக்கிறோமா? காங்கிரஸ் அப்படியே விட்டு திருப்பி அண்ணாமலை விஜய் கிட்ட வரலாம். 2026ல தாவேகாவா திமுகவா அதிமுகவா? ஓகே, இப்ப பழனிசாமி அண்ணனை பத்தி கேட்டிருக்கீங்க. பழனிசாமி அண்ணனை சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து திராவிட கட்சி, நமக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு, நம்ம வந்து ஜெயிச்சா நீங்க தான் முதலமைச்சர், ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் கூட்டணியா இருக்கலாம், யாருக்கும் மந்திரி பதவி கிடையாது இல்லைங்க, காங்கிரஸ் விடுற சவுண்ட் எல்லாம் இங்க என்கிட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அரசு அதாவது அமைச்சர் அதாவது ஆட்சியில் பங்கு என்பது வந்து திராவிட கட்சிகளை சேர்ந்து 2 தலைவர்களுமே கொடுப்பதற்கு தயாரா இல்லை அப்படிங்கிறது தான் வந்து திமுக அதிமுகவுடைய நிலைப்பாடு.